இப்போ நாங்கள் 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். போயிட்டு என்ன ஒர்க் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். மை உழுந்துட்டாரு இரும்பும் போது சார். கொஞ்சம் நுரையீரல் ஒரு பக்கம் லைட்டாக வீக்கமாக இருக்க மாதிரி இருக்கு. எங்கள் அப்பாவே என்கிட்ட வர்றாரு, என்கிட்ட இவ வரல. ஏய் சாக்லேட் மட்டும் கரெக்டாக எடுத்துனாருப்பா. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், அப்பா வந்திருக்காரு. அப்பா சாப்பிட்டுன்னு இருக்காரு. இவரு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த பொருளை பார்த்துன்னு இருக்காரு, என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்காருன்னு. பிஸ்கெட்டையும் சாக்லேட் மட்டும் தூக்கின்னு ஓடுறாரு பாரு. ஹாய், எவ்வளோ சவுண்டு பாரு. நான் ஜெஷிதா அங்கே வச்சுட்டேன். வேற என்ன இருக்குன்னு பார்க்குறாத. இங்க பாரு மாமா இருக்கு பாரு. பொட்டலாம் பொட்டலாம். வேற என்ன இருக்குது? இவர் ஐட்டம் இதுதான். ஒரு கட்டைக்கரை சேர்த்து வச்சுன்னு அவர் மண்ணு ஊற வச்சு சாப்பிடுவாரு. இதை பிஸ்தர் சொல்லி எடுத்து வந்து கையில் கொடுத்துட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வந்தார் இல்லையா, வீட்டில் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு. பேபிக்கு ஃபோன் அடிச்சு வாவான்னு கூட்ட அவர் வரவே இல்லை. ஃபோனே எடுக்கல. அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சைட்டில் தான் இருக்குது. வேலை வந்து பார்த்தீங்கன்னா பிஸியாக நடந்துட்டு இருக்கா. ஸோ அதனால சைட்டில் இருக்கிறாரு. இப்போ நாங்கள் 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். போயிட்டு என்ன ஒர்க் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்பா தூக்கிட்டாரு. நான் ஜாலியாக வந்து நடந்து வரேன்ப்பா. ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வந்து போய் பார்த்து. ஸோ இப்போ என்ன அளவுக்கு வந்து ஒர்க் நடந்துருக்குன்னு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்து சைட்டுக்கு வந்துட்டோம். பேபி என்ன பண்ணுறாரு, ஆளையே காணுமே. ஜாலியாக நின்று வேடிக்கை பார்க்குறதா வேலை பார்க்குறதா நீ? ஏய் குட்டி பொண்ணு அப்பா. ஆமாம், என்ன இங்கே வந்து ஜாலியாக நின்று ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேற. தாத்தா கூட ஜாலியா வந்துருவாரு. தாத்தா கூட வரவே மாட்டேங்கிறா சைடா. வரவே மாட்டேங்கிறா. தூக்கு பாப்பா ரொம்ப நேரம் தூக்கின்னு வர்றாரு அப்பா. அப்பா போய் உள்ள பாக்குறாரு. என்ன வேலை நடந்துருக்கு பேபி? தர போட்டாச்சா? இன்னும் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் ஜல்லி தரல, கீழே ஜல்லி கொட்டி வச்சிருக்காங்க. காங்கிரீட் பண்ணுமாங்க. அம்மா கிட்டப்பா. அம்மா கிட்டயும் கிடையாது, அப்பா கிட்டயும் வர மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்பா தாத்தா இவருக்கு வந்ததுல இருந்து வந்து பார்த்தோன்னா 2 பேர்கிட்டயுமே வர மாட்டாரு. போட்டு அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கா பாரு. தாத்தா செல்லமாயிட்டாரா? கம்மு போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டிக்கிறாரு அவரு. வா வா வச்சிருப்பாரு. முட்டாய் கூட வாங்கி தரல தாத்தா. முட்டாய் வாங்கி தரலையா? வீட்டுல முட்டாய் வச்சிரு 2 முட்டாய் ஒண்ணு வரும்போது வாங்கி வந்துட்டாரா? என்ன முட்டாய், அப்புறம் பொட்டலம், வாழைப்பழம் சொல்லிட்டு எல்லா ஸ்நாக்ஸ், பிஸ்கெட் எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாப்பிட்டு. அதனாலதான் அவங்க தாத்தா கூட ஒட்டிங்கிறாரா? அதனாலலாம் ஒண்ணும் கிடையாது, பாசம். அதான் வரமாட்டேன் அம்மா கூட வரமாட்டேன். அம்மா கிட்ட வரமாட்டேன். ஜாலியா இருக்காரு போல இருக்குது. அவரு நல்லா ஜாலியா இருக்காரு. பாவம் அப்பா வந்து ரொம்ப நேரம் தூக்கி வச்சிருக்காரு. கை வலிக்குன்னு சொல்லிட்டு கேக்குறேன். அப்ப கூட வர மாட்டேறாரு. கீழே ஏறி கொடுப்பா கல்லு வேலை. ஜெஷிதா அப்பாயிட்டு வா. ஜெஷிதா அப்பாயிட்டு. ஜெஷிதா அப்பா வந்து குப்பாவாது. யாருக்கு வர மாட்டேன். வர மாட்டாராம். அழுவா அப்புறம். ரொம்ப டைட் ஆப்பறேன். வா வா வா. எங்க அப்பாவே என்கிட்ட வராரு, என்கிட்ட இவ வரல.
ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து நானும் பார்ப்போம் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போல்லாம் அங்கேயே தான் இருக்காரு. மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் தான் ஒரு உளுந்து ஒரு உரல் தான் அரைச்சிட்டே இருந்தது. பாதி அரைஞ்சது, அதுக்குள்ளே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நின்றுட்டு இருக்கேன். ஸோ கொழுக்கட்டை செய்யலாம் அப்பாவுக்கு அப்படி சொல்லிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மாவு அரைச்சி போட்டு அப்படியே கொழுக்கட்டை செய்யலாம் சொல்லிட்டு மாவு அரைக்கிறதுலே பாதி வந்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. பாப்பா வந்தோடனே கொஞ்ச நேரம் நல்லானா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டா. ஸோ அவளை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க தூங்கிட்டு இருக்கால. மாவு அரைக்கலாம் சொல்லிட்டு மாவு அரைச்சிட்டே இருந்தேன். சுத்தமாக கரண்ட் நின்று போச்சு. கிச்சன் இருட்டாக இருக்கும் பாருங்க. ஸோ மாவு உரலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாவு உள்ளே இருக்கு. மாவு வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து ஓடி அப்படியே பாதி நிற்கிது. உளுந்து ஓடி பாதி நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். அது எப்போ கரண்ட் வந்து அரைக்கிறதுன்னு தெரியல. ஸோ அப்பா வந்து வருவாருன்னு பார்த்தேன் வீட்டுக்கு. சரி பேபி போயிட்டு அப்பா அனுப்ப சொன்னேன். அவர் வந்து வரவே இல்லை. இன்னுமே டீ போட்டால் குடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ டீ தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறேன். கொழுக்கட்டை அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி கொழுக்கட்டை செய்யலான்னு பார்த்தா வேலைக்கே ஆகலை. அதுக்குள்ளே கரண்ட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வேலை வந்து பார்க்குற அளவுக்கு அங்கே டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக கரண்ட் வந்துடுச்சு. கரண்ட் வேணும்னா கரண்ட்டு மாவு கரைச்சி வச்சாச்சு. மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகி கரைச்சி வச்சுட்டேன். ஸோ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவும் வரல, பேபியும் வரல. 6 மணிக்கெலாம் வேலை முடிஞ்சிடும். ஆனால் இன்னுமே காணும். அங்கே பாருங்க டீ போட்டு வச்சதும் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கவே இல்லை, அப்படியே இருக்கு. ஸ்நாக்ஸும் பண்ணலை, எதுவுமே பண்ணல. இப்படிதான் டெய்லியும் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ ஐயன்ற இந்த குட்டி பொண்ணும் நானும் எப்பயுமே தனியாவே இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். நான் ஏதாவது இங்க பாத்திரம் விளக்குன்னா வச்சுக்கலாம், இவ கத்திக்கிட்டே வந்து பக்கத்துலயே நிப்பா. அவளை கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டு பாத்திரம் விளக்கத்தை கொஞ்சம் பாத்துக்கிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு டைம் போயிட்டே இருக்கும். ஸோ பாத்திரமும் கொஞ்சம் தான் விளக்குனேன், மீதி அப்படியே கிடக்கு பாருங்க சிங்க்ல. ஒரு வேலையும் முழுசா நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா இவளை பாத்துக்கிட்டே கொஞ்சம் பாத்திர வேலை, கொஞ்சம் சமைக்கிற வேலை, கொஞ்சம் மாவு அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பேபி என் கூட இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா முழுசா வேலை எல்லாமே கரெக்டா நடக்கும். அப்படி இல்லைன்னா அரைக்குற வேலை தான். அவர் வந்த பிறகு பாப்பாவை கொடுத்துட்டு பாத்திர வேலைலாம் வந்து பார்க்கணும். குட்டி பொண்ணு ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா விளையாடிட்டு கரப்பாயினு, எந்த டிஸ்டர்பும் பண்ணாத ஜாலியா விளையாடுவா. ஆனா மத்தபடி இவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வந்து பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே இருப்போம். என்னை வேலை செய்யவே விட மாட்டேன். அப்படித்தானே? அதையும் லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு வச்சா மீன் வறுத்த. ஸோ அதுவே அப்படியே இருக்கு. சாதம் வடிச்சதும் வரும் அப்படியே இருக்கு. அப்பா கொஞ்சம் தான் சாப்பிட்டாரு, பேபியும் கொஞ்சம் சாப்பிட்டு வேலை இருக்குன்னு ஓடிட்டாரு. இப்ப இந்த வீட்டு வேலை நடந்ததுல என்ன பிரச்சனைனா, பேபி ஒழுங்கா சாப்பிடாத அல்சர் வந்ததுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை. 2-3 நாளா வயிறு வலின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் அங்க பாருங்க மருந்து சிரப்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் சிரப்லாம் வாங்கிட்டு வந்தாரு. ஸோ வீடு கட்டுறதுன்னா பெரிய கஷ்டமான வேலை தான் நினைக்கிறேன். என்னம்மா அப்பா எங்கடா? அப்பா எங்க? கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றது இல்லை, அதுதான் பிரச்சனை. அல்சர் வந்து வயிறுலாம் வந்து வலி சமம் பிரச்சனை வந்து வந்துருக்கு. அப்புறம் மருந்து வாங்கி கொடுத்துருக்கேன். என்னம்மா நானும் குட்டி பொண்ணு இப்படியே விளையாடிட்டே இருக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். டிவி கூட ஓடலை, இன்டர்நெட் இல்லாததுனால டிவியும் ஓடலை. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். இவ கூட கொஞ்ச நேரம் விளையாடி இருந்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் விளக்குவோம். என்ன பண்றீங்க ஜெஷிதா? காலையில தூங்கி எழுந்து வந்து விளையாடிக்கிட்டு இருக்க தாத்தா கூட. தாத்தா சொல்லலாம், தாத்தா சொல்லு. தாத்தா சொல்ல அது மட்டும் சொல்ல மாட்டாரு. ஜெஷிதா தாத்தா சொல்லுமா? ஆமா ஜெஷிதா தாத்தா சொல்லு. தாத்தா சிரிக்கிறாரு பாரா. ஜெஷிதா தாத்தா ஊருக்கு போறாரு. தாத்தா வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. லாஸ்ட் டைம் வந்திருந்தாருல அப்பா. ஆமா. அப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். அவங்க வந்து மாத்திரை கொடுத்துருந்தாங்க. அது 1 மாசம் காலி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வர சொல்லியிருந்தாங்க. அதனால இப்ப மறுபடியும் செக்அப். ஆமா ஆமா. பாய் சொல்லுமா. பலபலன்னு சிரிச்சாரு. சோகமாயிட்டாரு. ஊருக்கு போறாரு. ஊருக்கு போல தாத்தா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வருவாரு. ஓகே பாய் சொல்ல தாத்தாக்கு. தாத்தாக்கு பாய் சொல்லு. தாத்தாக்கு பாய் சொல்லு ஜெஷிதா. தாத்தாக்கு பாய் சொல்ல. அட்டை மாதிரி ஓட்டிட்டு இருந்தாரு. அதான் அட்டை பூச்சி மாதிரி ஓட்டிட்டு இருந்தாரு. போய் வரேன். அவரும் வராரா? அவரும் வராரா? வா வா வா. தாத்தா கிளம்பிட்டாரு. பாய் சொல்ல ஜெஷிதா. பாய் சொல்லுமா. பாய் எல்லாம் சொல்ல மாட்டாரு. ஆமா
எப்படி பார்க்குறாரு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் தான் கிளம்புறாங்க, ஜிப்மரில் தான் பார்க்குறாங்க. அவருக்கு வந்து பார்த்தோன்னா மூச்சு வாங்க அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி இருந்தது. ஒரு நாள் மை விழுந்துட்டார் இரும்பும்போது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உடனே செக் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நுரையீரல் ஒரு பக்கம் லைட்டாக வீக்கமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மருந்துலாம் கொடுத்துருக்காங்க, அது வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு போகலாம். லாஸ்ட் டைமே நிறைய பிளட் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ வந்து அப்பப்போ பார்த்துக்கணும். ஆனால் உடம்பு கொஞ்சம் வயசாகிடுச்சு, கொஞ்சம் முடியலனாலே வந்து பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்ஸாக விடாமல் எல்லாருமே உடம்பு வந்து பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து போயிட்டு வருவார். பார்த்துட்டு வீட்டுக்கு வர சொன்னேன், பேபியும் போயிருக்கு கூட. ஸோ கூட்டின்னு வருவார். அப்படி இல்லைன்னா வந்து அப்படியே பஸ் ஏற்றி விட்டுனா அப்படியே கூட ஊருக்கு போயிடுவார். என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரில. ஹாஸ்பிட்டலில் என்ன ரிசல்ட் சொல்கிறாங்களோ அது போல தான். எதுவுமே வந்து டெஸ்ட்டுலாம் இல்லை, எல்லாம் ஓகே, மாத்திரை மட்டும் வாங்கிங்கன்னா மாத்திரை வாங்கிட்டு அவர் அப்படியே வீட்டுக்கு போயிடுவார். ஏன்னா அம்மா இருக்குது, மாடு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வருவார். என்னம்மா அம்மா அப்பாவை சனிக்கிழமை வரைக்கும் நீ வச்சுக்கோ, சனிக்கிழமை வந்து அனுப்பு அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஆனால் அது கேட்கவே மாட்டார். ஜஸ்விதா ரொம்ப ஜாலியாக இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். நேற்று அப்பா வந்ததுலேருந்து நைட்டு 11:30 மணி வரைக்குமே ஃபுல்லாக விளையாடிட்டு இருந்தா. காலையிலுமே சீக்கிரமாக எழுந்திட்டு மெத்தைக்கெலாம் போயிட்டு விளையாடிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தா அப்பா இருக்கிறது. இப்போ அப்பா வந்து போயிட்டு வீட்டுக்கு வராரா இல்லை அப்படியே கிளம்புறாரான்னு தெரில, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.